கொக்கைன் பயன்படுத்திய நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கினார். காட்டி கொடுத்த அதிமுக பிரமுகர். மேலும் பல நடிகர் நடிகைகளுக்கு தொடர்பு. அதிர்ச்சியில் சினிமா துறையினர். அதிமுக முன்னாள் ஐடி விங் நிர்வாகி பிரசாத் உதவியுடன் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் என்ற போதைப் பொருள் பயன்படுத்தியது மருத்துவ பரிசோதனை மூலம் உறுதியாகியுள்ளது. இதனால் அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். ஸ்ரீகாந்த் மூலம் கழுகுப்பட நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தியது தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பல நடிகர் நடிகைகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சினிமா துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பார் ஒன்றில் கடந்த மே 22ஆம் தேதி இரவு தூண்டில் என்ற பெயரில் உணவகம் நடத்தி வரும் ஈசிஆர் ராஜா வயது 36, அவரது நண்பரான அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பிரசாத் வயது 33, தொழிலதிபர் கணேஷ்குமார், தனசேகர் ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அருகில் மது அருந்து கொண்டிருந்த ஓய்வு பெற்ற கூடுதல் டிஎஸ்பி மகன் செல்வா தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறில் இரு தரப்பும் பாட்டிலால் தாக்கிக் கொண்டனர். பாரில் சேர்கள், மேஜைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த மோதல் குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் இந்த மோதல் தொடர்பாக ஈசிஆர் ராஜா, அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார், அதிமுக ஐடி பிரிவு நிர்வாகி பிரசாத், முன்னாள் கூடுதல் டிஎஸ்பி மகன் செல்வா என மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த மோதலை தொடர்ந்து அதிமுக கட்சியில் இருந்து ஐடி விங் நிர்வாகி பிரசாத் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். பிரசாத்திடம் விசாரணை நடத்திய போது சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் என்கிற பிரேடோ இவரிடமிருந்து அதிக அளவில் கொக்கைன் என்ற போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக வாக்குமூலம் அளித்திருந்தார். அதை உறுதி செய்யும் வகையில் பிரசாத் கொக்கைன் வாங்க அடிக்கடி பிரதீப் குமாரிடம் பேசியது உறுதியானது. அந்த வாக்குமூலத்தின்படி பெங்களூரில் வசித்து வரும் பிரதீப் குமாரை கைது செய்தனர். பிரதீப் குமாருக்கு கொக்கைன் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக மேற்கு ஆப்பிரிக்கா கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரை தனிப்படையினர் கடந்த 17ஆம் தேதி ஓசூரில் வைத்து கைது செய்யப்பட்டனர். அவரிடம் இருந்து 11 கிராம் கொக்கைன், ஒரு செல்போன், ரூபாய் 40,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் கொக்கைன் விற்பனை குறித்து பிரதீப் குமாரின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அடிக்கடி அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மற்றும் திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்திடம் பேசியது தெரியவந்தது. உடனே போலீசார் பிரதீப் குமாரிடம் விசாரணை நடத்திய போது முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் தீங்கிரை என்ற பெயரில் ஒரு படம் தயாரித்து வருகிறார். இந்த படத்தின் கதாநாயகன் நடிகர் ஸ்ரீகாந்த் நடித்து வருகிறார். இவர்கள் படம் ஷூட்டிங் எடுக்கும்போது கொக்கைன் என்ற போதைப் பொருள் வேண்டும் என்று கேட்டனர். அதன்படி நான் கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரிடமிருந்து வாங்கி கொடுத்தேன் என்று தெரிவித்தார். அடிக்கடி கேட்பார்கள், கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்துள்ளேன். நடிகர் ஸ்ரீகாந்த் தனியாக எனக்கு வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் கொக்கைன் கேட்பார். அதன்படி நான் அவருக்கு ஜான் மூலம் வாங்கி கொடுத்துள்ளேன். அந்த வகையில் இதுவரை நடிகர் ஸ்ரீகாந்துக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் தலா 40 முறை கொக்கைன் விற்பனை செய்துள்ளேன். இதனால் ஸ்ரீகாந்த் அவர் ஜிபே மூலம் ரூபாய் 4.72 லட்சம் பணம் அனுப்பினார். நடிகர் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தும் கொக்கைன் உயர் ரகம் கொண்டது. 1 கிராம் ரூபாய் 12,000 ஆகும். அவருக்கு நான் நேரடியாக கொக்கைன் கொண்டு வந்து கொடுப்பேன். அவர் வாங்கிய உடனே எனது முன்னிலையிலேயே கொக்கைனை பயன்படுத்துவார். அதை நான் பல முறை நேரடியாக பார்த்துள்ளேன். ஸ்ரீகாந்த் நடிகர் என்பதால் அவர் எப்போது கொக்கைன் கேட்டாலும் நானே ஜானிடம் வாங்கி வந்து சென்னையில் அவரை சந்தித்து கொடுத்துவிட்டு செல்வேன் என்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு நுங்கம்பாக்கம் போலீசார் 23ஆம் தேதி காலையில் சென்றனர். வீட்டில் இருந்த ஸ்ரீகாந்திடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் கொக்கைன் பயன்படுத்தியதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து போலீசார் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து வந்து 8 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் அவரது செல்போனை பறிமுதல் செய்து கொக்கைன் வாங்கியது உண்மையா என அவரது ஜிபே செயலியை ஆய்வு செய்தனர். அதில் நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் மற்றும் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் ஆகியோருக்கு அடிக்கடி பணம் அனுப்பியிருந்தது உறுதியானது. மேலும் ஸ்ரீகாந்த் தனது நண்பர்களான திரைப்பட நடிகர் மற்றும் நடிகைகள் சிலருக்கும் அவர் கொக்கைன் விற்பனை செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
ஸ்ரீகாந்த் பரிந்துரைப்படி சில நேரங்களில் கொக்கைன் விற்பனை செய்த பிரதீப் குமார் மூலம் கழுகு திரைப்பட நடிகர் ஒருவருக்கு போதைப் பொருள் விற்பனை செய்ததும் உறுதியாகியுள்ளது. இதுபோல் நடிகர் ஸ்ரீகாந்த் மூலம் திரைப்பட நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பலர் இரவு நேர மதுபான பார்ட்டிகள் மற்றும் திரைப்பட பார்ட்டிகளில் பயன்படுத்தி வந்தது தெரியவந்துள்ளது. அதைத் தொடர்ந்து போலீசார் போதைப் பொருள் பயன்படுத்தியது உண்மையா என பரிசோதனை செய்யும் வகையில் நடிகர் ஸ்ரீகாந்தை நேற்று காலை பலத்த பாதுகாப்புடன் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு தலைமை டாக்டர்கள் முன்னிலையில் ஸ்ரீகாந்திடம் ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் எடுத்து பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்த பரிசோதனையில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானது. அது தொடர்பான அறிக்கையை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை நிர்வாகம் நுங்கம்பாக்கம் போலீசாருக்கு அளித்தனர். பின்னர் போதைப் பொருள் பயன்படுத்தியது சாட்சிகள் மற்றும் ஆய்வுகள் மூலம் உறுதியானதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் விற்பனை மற்றும் பயன்படுத்திய வழக்கில் 3வது குற்றவாளியாக சேர்த்து நேற்று மாலை அதிரடியாக நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. கொக்கைன் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒருவர் கொக்கைன் விற்பனை செய்தாலோ அல்லது கொக்கைன் பயன்படுத்தினாலோ அது குற்றமாக கருதப்படும். எனவே நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் பயன்படுத்தியதால் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் குற்றவாளியாக கருதப்படுகிறார். அதன்படிதான் நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் மூலம் கொக்கைன் போதைப் பொருள் பெற்று பயன்படுத்தி வந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகள் குறித்த விவரங்களை ஸ்ரீகாந்த் பயன்படுத்திய செல்போனில் இருந்து போலீசார் விவரங்களை எடுத்துள்ளனர். இதனால் விரைவில் போதைப் பொருள் பயன்படுத்திய நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். முதற்கட்டமாக கழுகு திரைப்பட நடிகர் கிருஷ்ணா தற்போது கேரளாவில் படப்பிடிப்பில் உள்ளதால் அவரை நேரில் ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப் பொருள் விற்பனை மற்றும் பயன்படுத்திய வழக்கில் முன்னணி நடிகர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமாவில் போதை பார்ட்டியில் அடிக்கடி இதுபோன்ற போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுவது வழக்கம். இப்போது போலீசார் கடும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதால் பலர் சிக்குவார்கள் என்ற பரபரப்பு எழுந்துள்ளது. முன்னணி நடிகர் நடிகைகள் அச்சத்தில் உள்ளதாகவும் சினிமா வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.